ஆக்சுவலி இது ஒரு பர்த்டே விஷ் தான். அவங்க தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அவங்களோட ஐடி நேம் எதுவுமே நோட் பண்ணல. பட் ஆனால் அவங்க சிஸ்டருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே ஆஃப் த டேடா. ஹாப்பியாக இருங்க. டேக்கு கூட விஷஸ், என்னோட விஷஸ், எல்லாரோட விஷஸ், நம்ம ஆர்மிஸோட விஷஸ், எல்லாரோட விஷஸும் உனக்கு இருக்கும். ஹாப்பியாக இரு. உன் லைஃப்பில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணு. உனக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் பண்ணு. உனக்கு பிடிச்ச விஷயத்த யார் கேட்டாலும் விட்டு தராத. ஓகே, எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஓகேடா, பாய், பார்க்கலாம். ஹாய்டா, நாங்கள் ஸ்ரீடா. சாரிடா, காலைல போட்ட வீடியோ கொஞ்சம் பின்னாடி இறச்சலாக இருந்துச்சு, அதனால் டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. டைட்டில் தெரியும், மேரிட் டு ட்வின் பிரதர்ஸ். ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பையன்தான் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி, மச்சான் எனக்கு இந்த மாதிரி 2 பேருமே பிடிச்சிருக்குடா, நான் என்ன பண்ணுறது, 2 பேருமே எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருமே வேணும். அந்த பையன் தான் சொல்கிறான், ஓத்தா எப்படி 2 பேரும் கிடைப்பாங்க பைத்தியம் அப்படின்னு திட்டுறான். இல்லை ஜிம்னா எனக்கு வேணுமே. ஜேகே சும்மா விளாடாத அப்படின்ட்டுருக்கான். அந்தாண்ட சைடு பார்த்தா 2 பேர்கிட்ட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. டே எங்க பாரு சரியா, எனக்கு வந்து ஜேயாவை தான் முடிஞ்சிரு, நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பான் அவ்வளோதான் அப்படின்றான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீ தான் சும்மா இல்லாமல் எங்க பாரு அழ முடியாது, ஜேகே எனக்கு தான். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு அவன் நம்ம 2 பேருக்கும் கிடைக்கணும், ஓகே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான் வராங்க. சரி சண்டை போடுறது போதும், 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஆனால் அவனுக்கு ஏஜ் ஆகலைன்னு, அவன் ஸ்கூல் போனோடனே ஸ்கூல் தான் படிக்கிறான், காலேஜ் போனோடனே பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம டேவும் வீஆல ஜேகேவை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது. நம்ம ஜேகேவும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவான். இப்போ நம்ம ஜேகே தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். இப்போ நம்ம டேக்கும் வீக்கும் பயம் வந்தது, எங்கே காலேஜ் போய்ட்டு அவங்க யாராச்சும் லவ் பண்ணிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணுறானுன்ட்டு. அதனால் நம்ம வீயும் டேவும் தான் நம்ம ஜேகே அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க, எங்கள் பாரு அங்கிள், எங்கள் 2 பேத்துக்கும் ஜேகே ரொம்ப பிடிச்சிரு, 2 பேரும் மேரேஜ் பண்ணுவோம், நல்லா பார்த்துப்போம் உன்னை குழந்த மாதிரி அப்படின்றாங்க. அப்போ ஜேகே அவங்க அப்பா தான், ஜேகே ஓகேன்னா எனக்கு ஓகே தான், ஜேகே கிட்ட பேசிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜேகேவோட காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. 2 பேரும் போயிட்டு அப்படியே போயிட்டு காலேஜ் மேலே நிற்கிறாங்க. எல்லாருமே டேவும் வியும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ கித்தா மாசாரியாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் 2 பேருமே. எல்லாரோட கண்ணும் 2 பேர் மேலே தான் இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே அலைக்கா 2 பேரும் தூக்கிட்டு வந்து காலில் போட்டு எங்கள் வார ஜெயே, நாங்கள் 2 பேரும் உன்னை லவ் பண்ணுறோம், 2 பேரும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், உனக்கு எப்படின்னு தெரில, 2 பேரும் மேரேஜ் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றான். இப்போ நம்ம ஜேகேவும் சிரிச்சுட்டு ஐ லவ் யூ டு போத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஜேகேவும் டேவும் வி ஜேகே 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கும் டேக்கும் வீக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது பெருசாக. இப்போ மேரேஜ் ஹாலில் தான் டேவும் வியும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. நடுவில் நம்ம ஜேகே இருக்கான். நம்ம ஜேகேவுக்கு 2 பேரும் ரிங் போட்டு விடுறாங்க 2 கையிலையும். அப்புறம் கிஸ் பண்ணும்போது 2 பேரும் கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ஆக்சுவலி. இப்போ நம்ம ஜேகே தான் பயந்துக்கிட்டே உள்ளே போகிறான், ஏன்னா 2 பேர் இருக்காங்க, பயந்துகிட்டே போகிறான். உள்ளே போயிட்டு கதவை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். போனோடனே உள்ளே வந்தோடனே ஜேகே பிடிச்சி கட்டில் போட்டு 2 பேருமே மாற்றி பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறான். நம்ம டே கிஸ் பண்ணுறான்னா நம்ம வி வந்து ஜேகேவோட செஸ்ட்லேயே சக் பண்ணிருக்கான். நம்ம வி செஸ்ட்டில் சக் பண்ணுறான்னா டே கிஸ் பண்ணுவான் மாற்றி. அப்படியே ப்ரெஷர் தாங்க முடியாது ஜேகேவால். கீழே வேறு நம்ம டே மவுத்னிங் பண்ணான்னா வி இன்சர்ட் பண்ணால் டே மவுத்னிங் பண்ணுவான். மாற்றி ஜேகே வச்சு நான் ஜேகேவால் சுத்தமாக முடியலை. எனக்கு ஜேகே ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆயிடுறான். இப்போ தான் 2 பேரும் விட்டுட்டு இருக்கா, 2 பேரும் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜேகே தான் சமைச்சிட்ருக்கான். யாராவது வந்து பின்னாடி ஹக் பண்ண முடியாதுல்ல, ஸோ ஜேகேவை நிற்க வச்சு 2 பேரும் நடுவில் ஜேகேவை நிற்க வச்சு 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் சமைச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து டே கிஸ் பண்ணுறான். டே கிஸ் பண்ணோடனே வீக் கிஸ் பண்ணுறான். நம்ம ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு ஏன் தான் அப்படி இருக்கானுங்கன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் செமையாக திட்டுறான். அவன் நம்ம டேவும் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் டைம் ஆகிடுது. 2 பேரும் நல்லா டேவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, மேரேஜ் ஆகிடுச்சுல அந்த பாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஜேகேக்கு சுத்தமாக ட்ரிங்க்ஸ் பண்ணாலே பிடிக்காது. நம்ம ஜேகே செம கோவமாக இருக்கான் 2 பேர் மேலேயும். இப்போ அப்படியே தான் கதவை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் 2 பேரும் அப்படியே விழுறாங்க ஜேகே மேலே. பேபி
ஏ பேபி ஐ லவ் யூ பேபி அப்படின்னு 2 பேரும் விளையாடுறானுங்க. நம்ம ஜேகே தான் இங்கே பாரு தள்ளி போய்ட்டு ஒழுங்கா எனக்கு குடித்தாலே பிடிக்காது எப்படி எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். சாரி பேபி அப்படின்றான். அப்போ நம்ம ஜேகே அவங்க 2 பேரையும் கீழே படுக்க வச்சுட்டு அவங்க கட்டில் படுத்துக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் டே தான் போதை தெரிஞ்சு ஜேகேவும் கிட்ட வியும் டே தான் கிட்ட வராங்க. நம்ம ஜேகே செம கோவமாக கிட்ட வந்தால் சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போ நம்ம ஜேகே விந்தா அப்படியே நம்ம டே விந்தா அப்படியே ஜேகேவோட காலையில் விழுந்துடுறாங்க. மன்னிச்சிரு ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது விஷயமாக நம்ம டே ஒரு 2 நாள் வெளியே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கிம் கிட்ட ஜேகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம டே போனோடனே கிம்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே ஜேகேவை பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான் ஜேகேவை. நம்ம ஜேகேக்கு ஆனால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா டேவும் அவனும் சேர்ந்து பண்ணால் தான் அவனுக்கு பிடிக்கும். இப்போ சொல்கிறான் வேண்டாம் நான் டேவை சீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றான். அப்போ நம்ம கிம் தான் அதெல்லாம் கிடையாது டே நீ ஏன் சீட் பண்ண போகிற அதெல்லாம் இல்லை விடு அப்படின்றான். இப்போ நம்ம டே தான் சும்மா ஜேகே வச்சு செம்மையாக செஞ்சிட்ருக்கான். ஆனால் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. வீட்டில் ஒரு கேமரா வச்சுட்டு போயிட்டான். இப்போ 2 டேஸ் கழிச்சு வந்தோடனே இந்த கேமரா எடுத்து பார்த்தா இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வீக் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே வந்து நம்ம ஜேகேவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். அவாய்ட் பண்ணிட்டு ஜேகே கிட்ட ஒழுங்காக பேசுகிறதே இல்லை. நம்ம டேகிட்டே ஒழுங்காக பேசுகிறது இல்லை. இப்போது அப்படியே நம்ம டே தான் கேட்குறான் உனக்கு என்ன பிரச்சனை எது நீ என்கிட்ட ஜேகே கிட்டே பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு வீக்கிட்ட கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுறான். நம்ம டே தான் அவனுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வெளியே போயிடுறான். அப்போ நம்ம ஜேகே தான் வியோட ரூமுக்கு போயிட்டு அம்மா நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம வீ தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்படி தான் இங்கே பாரு அப்படின்றான். அப்போ பார்த்தோன்னே அவன் மூஞ்சி காமிக்காத சரியா 2 நாள் நான் இல்லைன்னொடனே அவன் கூட படுத்துட்டல அப்படின்னோடனே இங்கே பாரு நீயும் என் புருஷன் தான் ஒன்றும் என் புருஷன் தான் முன்னதில் என்ன தப்பு புருஷன்தான் இல்லைன்னு சொல்ல 2 பேரும் பண்ணால் தான் பண்ணணும் ஒருத்தவங்களும் அப்படி தனியாக பண்ணக்கூடாது அப்படின்றான். சரி நான் அவன்கிட்ட போய் சொன்னேன் வேண்டான்னு வந்தால் கேட்கல சாரி அப்படின்னு அவன்கிட்ட வராது என்னை தொடாதுன்றான். நான் தொடாதேண்ணா நான் தொடுவேன் இங்கேருந்து போ அப்படின்றான். அதெல்லாம் என்னால் முடியாது இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிவிடு. நம்ம டே முன்னாடி நியூடாக நிற்கிறான். நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஜேகே அப்படியே இழுத்து டேவை கிஸ் பண்ணிட்டு 2 பேர்த்துக்கும் அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணான் இந்த சைடு நம்ம டே தான் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. அப்படியே வந்தோடனே டேக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டு அப்படியே 3 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ சடனாக அப்படியே ஜேகே மயங்கி விழுந்துடுறான். அப்போ நம்ம டே தான் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். போனோடனே அங்கே டேக்கிட்டு வீக்கிட்டையும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது அந்த பேபி ஃபார்ம் ஆனதில். இப்போ நம்ம டேவோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தவன் அது அவன் பேபியான்னு தெரியலையே நீ உள்ள விட்டு வந்துச்சா அவன் உள்ள விட்டு வந்துச்சா யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நம்ம டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுலேருந்து நம்ம ஜேகே அவாய்ட் பண்ணிட்டு ஜேகேட்ட பேச மாட்டான். ஆனால் அப்படி இல்லை அந்த குழந்தையும் ஜேகே அப்படி பார்த்துப்பான். நம்ம வந்து டேக்கிட்ட பேசுகிறான். மயிறு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஜேகேட்ட பேச மாட்டேங்க நான் எப்படி ஃபீல் பண்ணுறான் தெரியுமா என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம டே தான் அந்த குழந்தை உண்டான்னு தெரில நீ உள்ள விட்டு வந்துச்சா நான் அவ்வளோ வந்துச்சுன்னா தெரில எதுக்கு நான் அதுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னோடனே இங்கே பாரு ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் குழந்தை இப்படி பிறந்தாலும் அது நம்ம குழந்தைன்னு தானே சொன்னோம் எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படின்றான். இப்போ 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு சமாதானம் ஆகிட்டு நம்ம ஜேகேட்டு தான் வராங்க. 2 பேரும் அப்படியே ஜேகேவை அப்படி பார்த்துக்குறாங்க. இப்போ குழந்தை தான் பிறந்தோடனே நம்ம டேக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்குறதா வீக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்குறதான்னு தெரியாமல் நர்ஸு குழம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே தான் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய ஃபஸ்ட்டு வீக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து டே கிட்ட கொடுக்குறான். 2 பேரும் உள்ளே போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே குழந்தைய ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஃபீட் பண்ணிருக்கான் பேபிக்கு. நம்ம டேவும் விரிக்க பார்த்துட்ருக்காங்க. வெறி பிடிச்சவன் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே தான் இங்கே பாருங்கள் இப்படிலாம் பார்க்காதீங்க நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்றான். அப்போ நம்ம டே தான்
ஏ பேபி இப்படி அவுத்து போட்டு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றான். டேய் பொறுக்கி 2 பொறுக்கி எந்த வெளியே போங்கடா அப்படின்றான். அப்போ 2 பேரும் எந்த வெளியே போயிடுறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே தான் அப்புறம் ஜேகே குழந்தைய பார்த்துட்டு இடத்துலேயே டைம் போடுது. நம்ம டேவும் அப்படி தான் குழந்தைய கொஞ்சம் தான் கூட பேசிட்டு நம்ம ஜேகே வர டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நம்ம அப்புறமா தான் டேவையும் பிளான் போட்டு குழந்தைய வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அப்போ நம்ம டேவையும் தான் நம்ம ஜேகே அப்படியே தூக்கி சுற்றுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பேபி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே 2-3 பேரும் அப்படியே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. பேபியும் வளர்ந்துருது. பேபிக்கு இப்போ ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஸ்கூல் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணப்போ டேடியோட நேம் கேட்கப்போ நம்ம ஜேகே என்ன சொல்கிறான்னா டேவின்னு சொல்கிறான். டேவியா என்ன 2 பேர் மாதிரி இருக்கு. ஆமாம் 2 டேடி தான் அப்படின்றான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஜேகே அதெல்லாம் கண்டுக்கல. பேர் கொடுத்துட்டு வந்துட்டான். அப்போ நம்ம ஜேகே குழந்தை தான் கேட்குது, அம்மா எனக்கு 2 டேடி தானே, எனக்கு ஃபஸ்ட்டு டேடி பிடிக்குமா செகண்ட் டேடி பிடிக்குமா அம்மா உனக்கு அப்படின்னு கேட்குறான். எனக்கு 2 டேடியுமே பிடிக்கும். 2 டேடியும் என்னோட உயிர் மாதிரி அப்படின்றான். அப்போ நம்ம குழந்தைய தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறத நம்ம டேவியும் கேட்குறாங்க. 2 பேரும் வந்து பின்னாடி இந்த ஹக் பண்ணிட்டு லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜெகியை கூட்டிட்டு குழந்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவுடனே அப்படியே யாரோ திடீர்னு நம்ம டேவியும் போனவங்களுக்கு திடீர்னு யாரோ நம்ம ஜேகேவோட திடீர் கண்ணை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டேக்கு தான் கால் வருது. இந்த மாதிரி கன் வச்சு பாயிண்டில் ஜேகே வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போய் பார்த்தா அது டேவோட எக்ஸு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அப்படியே இவள் ஸ்மைல் பண்ணுறான். அப்போ நம்ம டே தான் ஓத்தா நான் தான் உன்னை விட்டேன் இல்லாடி இன்னும் மைத்துக்கிட்டே என் பொண்டாட்டி வச்சு எப்படி இன்னொன்னே விட்டா தான் டே. ஆனால் உன்னோட மெமரிஸ் என்னால் மறைய முடியல. நீ எனக்கு வேணும் புரியுதா, நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஜேகே எங்கேருந்து ஹலோ மிஸ்டர், ஹலோ மிஸ்ஸஸ், இங்கே பாரு அவன் என்னோட ஹஸ்பண்ட், அவனெல்லாம் வேணும்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்றான். ஒத்தா மயிறு நீ தான் என்னோட இதை பிடுங்கிட்டு ஓவர் இதுவாக பேசிட்றீங்க சரியா, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னோடனே. இப்போ நம்ம எந்தானது நம்ம வியூ அப்படியே வந்து சடனாக அவள் கையில் இந்த கன்னை தட்டி விட்டு இவ்வளோ கன் பாயிண்ட் பிடிச்சி ஏங்கிட்டே வா அப்படின்ட்டு அவளை அப்படியே கன் பாயிண்ட் வச்சு போட்டுடுறான். அப்புறம் நம்ம 2 பேரும் டேவும் வியும் வந்து நம்ம ஜெயிக்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. பேபி தான் உள்ளேருந்து ஓடி வரா தூங்கத்துலேருந்து கன் சவுண்ட் கேட்டு வந்துட்டு ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டு டாடா அம்மா என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஹக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹக்கில் வந்து இருந்துக்கிறா. இப்போ அப்படியே தான் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜெயிக்கவும் டேவி 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா எனக்கு இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணலை, எனக்கு பர்த்டே ஒன்ஷாடுன்றதுனால தான் நான் வந்தேன். எனிவேஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டேடா. அவங்க பேர் நான் சரியாக நோட் பண்ணல, ஐடியும் சரியாக நோட் பண்ணல, அதனால் எனக்கு தெரியலை. டேக்கு கூட விஷஸ் என்னோடய விஷஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும்.